ஸ்ரீமாத்ரே நமः. ஸ்ரீ துர்காயை நமः. அவிரலகண்டகலன்மதமேதுரமத்தமதங்கஜராஜபதே திரிபுவனபூஷணபூதகலாநிதிரூபபயோநிதிராஜசுதே अयि सुदती जनलालसमानस मोहनमन्मथराजसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. இது இப்போது மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தில் 12வது பாட்டு பார்க்கலாம். 12th verse. அவிரலகண்ட கலன்மதமேதுர மத்தமதங்கஜ ராஜபதே. அது முதல் லைனு. இதில் என்ன அர்த்தம்னா, அவிரலகண்ட கலன்மதமேதுர. கலன்மதமேதுர அப்படின்னா ரெண்டாவது வேர்டு. கலன்மதமேதுரனா மத யானை. மத யானைன்னு அர்த்தம். மத யானை, யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? திடீர்னு அதுக்கு ஒரு வெறி பிடிக்கும். அந்த மாதிரி வெறி பிடிச்சப்போ அது அது தலையில் அது ஒரு மாதிரி மத நீர் ஓடுமா, சம்திங், ஒரு செக்ரிஷன், ஏதோ ஒரு தலையில் எங்கேருந்தோ ஐ கிட்டேயோ அந்த நெத்தியில் எங்கேயோ அதுக்கு ஒரு சம் செக்ரிஷன் அது சடனாக ஸ்டார்ட் ஆகும். அப்படி அது வந்தப்போ மத நீர் அந்த மாதிரி சுரக்க ஆரம்பித்ததும் அதுக்கு வெறி பிடிச்சிடும். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மத யானை அது இஷ்டத்துக்கும் ஓடும், மெரிக்கும், யார் எதிரில் வந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி போட்டு மிதித்து எல்லாம் அட்டகாசம் பண்ணும். அந்த மாதிரி கலன்மதமேதுரா அப்படின்னா மத யானை. அவிரலகண்டனா மத நீர் சுரக்கும்போது அந்த மத நீர் அதுக்கு மண்டையில் அந்த மாதிரி ஒரு செக்ரிஷன் அது அந்த மாதிரி அதுக்கு வரும்போது, அவிரலகண்டா அந்த மத நீர் ஓடும்போது மத யானை கலன்மதமேதுரா மத யானை மத்த மதங்கஜ என்ன பண்ணும், அந்த மயக்கத்தில் இருக்கும். அது ஒரு மாதிரி போதையில், இப்போ நல்லா குடிச்சிட்டா எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி போதையில் இன்டாக்சிகேஷன் மாதிரி இருக்கும் அதுக்கு. அந்த மாதிரி மயக்கத்தில் இருக்கும்போது அந்த அந்த யானை என்ன பண்ணோன்னா கண்ட்ரோல் இல்லாமல் இட் ரன்ஸ் அமாக், எங்கே வேணால் ஓடும். அந்த மாதிரி பண்ணும். சாதாரணமாக ஒரு ஆள் பார்த்துக்கிறவன் இருந்தால் கூட அந்த யானையை பார்த்துக்கும்போது கூட அதுக்கு திடீர்னு அந்த மாதிரி ஆகிறது உண்டு. சில கோவிலுங்களில் அந்த மாதிரி ஆச்சு, ஓட ஆரம்பிச்சது, ஆளுங்கள்லாம் பயந்துக்கினாங்க, அப்படி கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி மதம் பிடிக்கும், யானைங்களுக்கு மதம் பிடிக்கும். இன்னும் கேட்டால் பழைய அந்த காலத்தில் இந்த மாதிரி சண்டைங்க போடும்போது, யுத்தத்தில் மெயினாக இந்த அசுரருங்க தான் சண்டைங்க போடும்போது அவங்க யானைங்களுக்கு ட்ரிங்க், அதாவது ஏதாவது ஒரு இந்த மதுபானம் கொடுத்துருவாங்களாம். அது குடிச்சிடும். அதாவது இந்த இன்டாக்சிகேஷன் ஏதோ மருந்து, அந்த மாதிரி மயக்கம் வர்ற மாதிரியான மதுபானத்தை கொடுத்துட்டுன்னு வருவாங்களாம் யுத்தத்துக்கு. அதனால் அதுக்கு என்ன ஆகும், அதுக்கு அந்த மத நீர் சுரக்கணுன்னா அது அதன் டைமில் தான் அது சுரக்கும். நமக்கு வேணும்னும் போது அதுக்கு வராது. அதனால் இவங்க வேணும்னே யுத்தத்துக்கு வரும்போது அப்படி ஒரு லிக்கர், ஏதோ ஒரு மதுபானம் கொடுத்து அதை மயக்கமாக்கிட்டுன்னு வருவாங்க. அப்போ அது நிஜமாகவே இந்த மத யானை மது குடிச்சிட்டு அப்படி தான் அட்டகாசம் பண்ணும். பேட்டில் ஃபீல்டில் இட் ரன்ஸ் அமாக்னா எங்கே ஓடுறோன்னு தெரியாது அதுக்கு. எதிரில் வர்றவங்களெல்லாம் மிதித்து தள்ளிக்கின்னு ஓடும் பயங்கரமாக. அப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்க யுத்தத்தில். அந்த மாதிரி அது நல்ல கரெக்டான யுத்தம் இல்லை, அது தர்ம யுத்தம் இல்லை. ஆனால் அசுரருங்க அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது இந்த ஃபஸ்ட்டு லைனில் அந்த பேட்டில் ஃபீல்டில் அந்த ஒரு மத யானைங்களை பற்றி தான் இதில் பேச்சு. இப்போது இது இப்போது நிஜமாக அவங்க இட்டுன்னு வர யானைங்க அப்படி கொண்டு வராங்க, சரி. ஆனால் இங்கே சொல்கிறது யாருன்னா அம்மாவையே. அவங்களே
எப்படி பண்ணுறாங்க அந்த யுத்த ரங்கத்தில், அந்த வார் ஃபீல்டில் அப்படின்னா, மதநீர் சுரக்கிற மதயானை போல மத்த மதங்கமான மயக்கத்தில் இருக்கிற மதயானை போல நடப்பவளே அப்படின்றது தான் இது, இந்த ஃபஸ்ட்டு லைன். ஸோ அவங்க அந்த மாதிரி எதுவும் போதை வஸ்து குடிச்சிட்டு வரல. ஆனால் அவங்க அந்த மத யானைங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இவங்க நடப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இவங்களும் ஒரு அவ்வளோ ஒரு பலத்தோட எதிரில் எது வேணால் வரட்டும் நடித்து தள்ளுறேன் பாருன்ற மாதிரி ஒரு திமிர் நடை போட்டுக்கின்னு மத யானை எப்படி நடக்குமோ அதை போல் நடந்து வருவாங்களாம். ஒரு மத யானையே நிஜமாக நடக்குதான்ற மாதிரி பார்த்தா அப்படி நடப்பாங்க. அந்த கிரவுண்டு, அந்த வார்ஃபீல்டில், அந்த பேட்டில் கிரவுண்டில் அப்படி நடந்து வருவாங்க. அந்த மாதிரி நடந்து வரவங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே சொல்கிறது அம்மாவே தான் அப்படி நடக்கிறதா சொல்கிறாங்க. நிஜமாக மத யானைங்களும் அங்கே இருக்குது. அந்த யானைங்க எப்படி நடந்து வருமோ அது போலவே இவங்களும் அந்த மாதிரி ஒரு நடக்கிறாங்க. அப்படி ஒரு அதாவது ஒரு மதம் பிடிச்சி ஏதோ மயக்கத்தில் நடக்கிற மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் அந்த நடக்கும்போது எப்படி இருக்கிறாங்கன்னா, மற்ற கஜராஜபத்தே மாதிரி நடக்கிறாங்க. மத்தன மயக்கம், அந்த மயக்கத்தில் இருக்கிற மதங்க ராஜபத்தே மதயானைகளின் தலைவி போல அப்படின்னு கஜராஜபத்தே, இந்த கஜங்களுக்கு ராஜாவா போல நடக்கிறாங்க. தலைவி இங்கே அம்மானா அவங்களுக்கு அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே லேடிஸ் தான்றதுனால அந்த ராஜபத்தேனா கஜங்களுக்கு, அந்த யானைக்கு தலைவன்னு சொல்லாத தலைவின்னு சொல்கிறோம். தலைவி போல் நடக்கிறாங்க. எதிரில் வர்ற அந்த மத யானைகளுக்கெல்லாம் நான் தான் தலைவின்ற மாதிரி நடக்கிறாங்க. அந்த தலைவி யாருன்னா ஆக்சுவலாக மாதங்க தேவி, அம்மானுடைய ஒரு ஃபார்ம். அம்மானுடைய இன்னொரு ஃபார்ம் மாதங்க தேவின்னு இருக்காங்க. அந்த மாதங்க தேவி தான் எலிஃபெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இப்போ அம்மாவுக்கு இருக்கிற ஆர்மியில் எலிஃபெண்ட் ஆர்மின்னு இருந்தால் அந்த எலிஃபெண்ட் ஆர்மியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவங்க மாதங்க தேவி. அந்த மாதங்க தேவியாக இருக்கிறாங்க இப்போன்னு அர்த்தம். அவங்களே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எடுப்பாங்க. இப்போ எதிரில் மத யானைகள் இட்டுன்னு வந்திருக்கிறாங்க அந்த அசுரருங்க. மத யானைகள்லாம் வருது, இஷ்டத்துக்கும் நடக்குது. அதை அடக்கிறதுக்கு மாதங்க தேவியாக வந்தாங்க. அந்த மாதங்க தேவி தான் இங்கே கஜராஜபத்தே, அதனுடைய தலைவின்னு அர்த்தம். கஜங்களுடைய ராஜா, தலைவி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மாதங்க தேவியாக அவங்களே அந்த மாதிரி நடக்கிறாங்க. அவங்க இந்த ஃபிகரில், நம்ம ஹியூமன் ஃபிகரில் தான் இருக்கிறாங்க, கை காலோட, யானையாக இல்லை. ஆனால் அந்த அந்த மாதிரி மத யானையை போல் அவிரல கண்டானா மதநீர் சுரக்கும், மதநீர் ஓடுற மாதிரி தலையில் அந்த மதநீர் ஓடுது. அந்த மாதிரியான கலன்மதமேதுர மத யானையை போல் அந்த ஒரு மயக்கத்தில் நடக்கிறாங்க, மத்த மதங்கமாக நடக்கிறாங்க. அது யார் போலன்னா அந்த மாதங்க தேவி மாதிரி, அவங்கள மாதங்க தேவியாக மாறி நடக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி அப்போ அந்த ஒரு ஃபைட்டில் காளிகா தேவியாக மாறி பண்ணாங்க இல்லையா, அப்படிங்க இந்த யானைங்களை அடக்கிறதுக்கு மாதங்க தேவியாக உருவெடுத்துக்கினாங்க. யார் அந்த மாதங்க தேவின்னா, ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் தேவி, பராசக்தியினுடைய ஒரு ஃபார்ம் தான் அவங்களும். ஸோ அந்த மாதிரி ஷி கண்ட்ரோல்ஸ் எலிஃபெண்ட்ஸ். அதனால் மாதங்க தேவியாக அந்த மாதிரியே நடக்கிறாங்க. அதுதான் முதல் லைன், அப்படி நடப்பவளே. அதை பார்த்தோம். ரெண்டாவது லைனில் திரிபுவன பூஷண பூத கலாநிதி ரூப பயோநிதி ராஜசுதே. இப்போ இங்கே அந்த டோன் மாறிடுச்சு. இதுக்கு முன் பாட்டில் பார்த்த மாதிரியே தான். ஃபஸ்ட்டு லைன் பேட்டில் ஃபீல்டு, அதனால் அங்கே கஜம் அப்படி நடந்தாங்க, மத யானை போல் நடந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது லைனில் திரிபுவன பூஷண
மென்மையாயிட்டாங்க இங்கே. 2வது லைனில் என்ன மூலகத்துக்கும் திரிபுவனா மூலகத்துக்கும் பூஷணமாக இருக்கிறவளே, ஆர்னமெண்ட் போல், ஒரு நகை போல், ஆர்னமெண்ட் போல் இருப்பவளே அப்படின்னா ஒரு அழகானவளேன்னு அர்த்தம். மூலகத்துக்கும் ஆர்னமெண்ட் போன்ற பூஷணம் போன்றவளே, அந்த மாதிரி ஒரு அழகானவள் அப்படின்ற அர்த்தம் இங்கே. பூத கலாநிதி, பூத கலாநிதி அப்படின்னா எல்லா பூதங்களும், பூதங்கள்னால் எல்லா ஜீவராசிங்களும், எல்லா ஜீவராசிங்களுக்கும் அந்தந்த ஜீவராசிங்களுக்கு இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு சாமர்த்தியம், இன்டெலிஜென்ஸ், ஆர்ட் ஃபார்ம்ஸ். இப்போ கலாநிதி, கலாநிதினா கலை கொண்டவளே, கலைக்கு ட்ரெஷர், ஒரு கலையை பொக்கிஷமாக கொண்டவளே அப்படின்ற அர்த்தம். அந்த மாதிரி இப்போது முதல் வேர்டு திரிபுவன பூஷண அப்படின்னா மூலகத்துக்கும் அழகானவள். 2வதுல பூத கலாநிதி. இப்போ பூதங்கள் அதாவது எல்லா விதமான ஜீவராசிங்களும் எல்லாமே சராச்சரம், பூமியில், தேவலோகத்தில், எல்லா இடத்துலையும் இருக்கிற மனுஷ ஜென்மம், மிருக ஜென்மம், பறவை ஜென்மம் எல்லாத்தையும் ஒரு பூதா அப்படின்னு சொல்லுவோம். ஆல் லிவிங் திங்ஸ் பூதா. அது செடி, மரம், கொடி, மலை எல்லாமே பூதங்க தான். அந்த மாதிரி பூதங்களுக்கு, எல்லா பூதங்களுக்கும் ஏதோ ஒரு சாமர்த்தியம் இருக்கும், ஏதோ ஒரு ஆர்ட்டு, ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையெல்லாம் யாருது? அம்மாது தான். கலைங்களுக்கு நிதியாக இருப்பவள். கலை, ஆர்ட், யாருக்கு எந்த ஆர்ட் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் அவள் தான் நிதி. இப்போ ஒரு பறவை, ஒரு பேர்டு எடுத்துக்கிறோம். அந்த பேர்டு என்ன அழகாக நெஸ்ட்டு கட்டுது, கூடு. அது போய் கொண்டு வந்து அந்த சின்ன சின்ன புல்லுங்களும் குச்சிங்களும் கொண்டு வந்தால் என்ன அழகாக கட்டி வைக்குது ஒரு கூடு. அது முட்டை வைக்கிறதுக்கும், அது குஞ்சு பொரிக்கிறதுக்கும். அது ஒரு ஆர்ட்டு தானே, அதுக்கு தெரிஞ்ச ஆர்ட்டு இல்லையா. அந்த மாதிரி எல்லா பூதங்களுக்கும், எல்லா ஜீவராசிங்களுக்கும் அதுக்கு ஒரு கலை இருக்கும். அந்த கலைங்களுக்கெல்லாம் யார் இருப்பிடம்? அம்மா தான். அது இந்த பூத கலாநிதி. அந்த கலைங்கள்லாம் எங்கேருந்து வருது? அம்மா கிட்டேருந்து வருது. பூத கலாநிதி. அதுக்கப்புறம் ரூப பயோநிதி. ரூப பயோநிதி அப்படின்றது என்னன்னா, இப்போ அந்த மாதிரி சக்தி எல்லா ரூபங்களுக்கும், எல்லா இந்த மாதிரி எல்லா பூதங்கள், எல்லா லைஃப் ஃபோர்ஸ், இப்போ இந்த மாதிரி எல்லா ஜீவராசிங்களுக்கும் சொன்னோம் இல்லையா. அந்த ஜீவராசிங்கள்லாம் இதெல்லாம் செய்யுதுன்னா அதுக்கு சக்தி கொடுக்கறது யார்? அது அம்மா தான். ரூப பயோநிதி. அந்த ரூபத்துக்கு அது செய்கிற வேலைங்களுக்கெல்லாம் சக்தின்றது கொடுக்குறவங்களே, அதுக்கு சக்திக்கு நிதியாக இருக்கிறவங்களே, ட்ரெஷர் ஹவுஸாக இருக்கிறவங்க யாருன்னா அம்மா தான். அந்த மாதிரி இந்த 3 வேர்ட்ஸில் முதல் சொன்னது அழகு. அம்மா தான் அழகுக்கே இருப்பிடம். திரிபுவன பூஷணா, மூலகத்துக்கும் அழகு கொண்டவங்க, அழகாக இருப்பவங்க. ஸோ அழகுக்கு இருப்பிடம். அந்த மாதிரி அடுத்ததில் பூத கலாநிதினா எல்லா கலைங்களுக்கும் இருப்பிடம், ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் இருப்பிடம். ரூப பயோநிதினா எல்லா ஜீவராசிங்களுக்கும் அதுங்க வேலை செய்யுது, நடமாடுதுன்னா அதுக்கு இருக்கிற சக்திக்கு இருப்பிடம். ஸோ அழகு, கலை, சக்தி 3 கொடுப்பவங்க. அந்த 3 அம்மா கிட்டேருந்து தான் வருது எல்லாருக்கும். அப்படியே அந்த மாதிரியான ராஜசுதே, ராஜகுமாரியே, ராஜசுதேனா ராஜா புத்திரியே, ராஜனுக்கு, மலைராஜனுக்கு பிறந்தவங்க இல்லையா. அந்த மாதிரி ராஜசுதே. அது இந்த செகண்ட் லைன். ஸோ அவங்களால அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து நம்மளை நடத்துகிறாங்க. அந்த சக்தியை கொடுத்து நம்மளை நடத்துபவள், நமக்கு இருக்கிற சாமர்த்தியத்தை எல்லாம் கொடுப்பவள், அழகானவள். அந்த நமக்கு இருக்குது ஏதோ ஒரு அழகுனா அதுவும் அம்மா கொடுத்தது தான். ஸோ அழகுக்கும் கலைக்கும் சக்திக்கும்
இருப்பிடமானவளான ராஜகுமாரியே அப்படின்றது 2வது லைன். அதுக்கப்புறம் 3வது லைனில் ஐ சுததீஜன லாலச மானச மோகன மன்மத ராஜசுதே. ஐ அம்மா. இது வரைக்கும் முதல் பாட்டுங்களெல்லாம் ஃபஸ்ட்டு வேர்டாக இருந்தது ஐ. இப்போ இங்கே அம்மா, இங்கே வந்தது அது அம்மா. சுததீஜன. சுததீஜன அப்படின்னா முத்துப்பல்லு கொண்டவளே. ஸ்மைல் பண்ணால் அந்த முத்துப்பல்லழகி, அந்த மாதிரி முத்துப்பல்லோட ஸ்மைல் பண்ணுறவளே. ஷி ஸ்மைல்ஸ், ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்குது. அந்த ஸ்மைல் பண்ணும்போது அந்த பேர்ல் ஒயிட் டீத் அழகாக தெரியுது. சுததீஜன லாலச மானச, கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ் கொண்டவங்க. கிரேஸ்ஃபுல், லாலசனா லலிதமானவள்னு அர்த்தம். அதாவது நல்ல கிரேஸ்ஃபுல்லாக அவங்க நடக்கிறதும் மூவ் ஆகிறதும் எல்லாமே நளினமாக அழகாக இருக்கிறவங்க. லாலச மானச மோகன மன்மத ராஜசுதே. அந்த மாதிரி ஒரு அழகான மூமெண்ட்ஸோடவும் அழகான ஃபேஸோடவும் அழகான ஸ்மைலோடவும் சின்ன அந்த வெள்ளை பல்லு தெரிகிற மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணுறவங்களுமான லலிதமாக லாலசமாக, அதாவது ரொம்ப ஜென்டிலாக அந்த மூமெண்ட்ஸ் கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க நடந்தாலும் பண்ணாலும். அதனால அந்த கிரேஸ்ஃபுல்லாக மூவ் ஆகுறவங்களே, கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்ஸோட லாவண்யத்துடன் இருப்பவளே, நளினமாக இருப்பவளே, இதெல்லாம் சொல்லலாம் அந்த லாலசான்னா. அப்படி இருக்கிறவளே. மோகன, மோகனன்னா அப்படியே மயக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு இது ஸ்மைலும் ஃபேஸும் கொண்டவளே. மோகன மன்மத ராஜசுதே. அதாவது நல்ல பெண்களுக்கு கூட மன்மத அந்த அந்த ஒரு ஆசையை தூண்டுபவளே, அதுதான் அர்த்தம். அம்மா பெண்ணு தான். ஆனால் ஈவன் அந்த யங் கேர்ள்ஸாக இருந்தா அவங்க அந்த யங் கேர்ள்ஸ் அவங்கள பார்த்தா கூட அவங்க மனசில் மோகனமாக ஆசையை தூண்டுவாங்க. மன்மத ஆசையை தூண்டுவாங்க. மன்மதன் என்ன, யார் மன்மதன்னா இந்த ஆசையை தூண்டுறவன் தானே லவ். அந்த லவ்வை தூண்டுறவன் தானே மன்மதன். அந்த மாதிரி மன்மத ஆசையை தூண்டுபவளாக இருப்பவளே. அதாவது இங்கே இந்த 2 லைனுமே அம்மானுடைய க்ளோரியும் அவங்களுடைய அழகையும் சொல்லுது. அவங்க தான் எல்லாத்துக்கும் இருப்பிடம். அதாவது கலைக்கு, எல்லா கலைங்களுக்கும் இருப்பிடம், ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் அவங்க தான் அழகுக்கே இருப்பிடம், அவங்க தான் சக்திக்கு இருப்பிடம். அது அந்த 2nd லைனில் க்ளோரி, ஹர் க்ளோரி. அதுக்கப்புறம் 3rd லைனில் அவங்க இருக்கிறது அழகு. அந்த அழகு லாவண்யம் பார்த்தா அந்த அழகான ஸ்மைல், அம்மா உன்னுடைய ஸ்மைல் சுததீஜன், அந்த பல்லு வரிசை தெரிகிற மாதிரி நீ ஸ்மைல் பண்ணினா அதுவும் லாலசா, உன்னுடைய லாவண்யமும் உன்னுடைய அந்த கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்ஸும் மானச மோகன, அந்த பார்க்குறவங்களுக்கு அர்த்தம். எல்லாம் பெண்ணுங்களாக இருந்தால் கூட, பார்க்குறவங்கன்னா ஆண்களுக்கு அப்படின்னு சொல்ல, எல்லா பெண்ணுங்களுக்கும் கூட அந்த ஆசையே வரும். அதாவது மன்மதன் கொடுக்குற அந்த லவ்ன்ற அந்த ஆசை பெண்ணுங்க மனசில் கூட தூண்டப்படும். அவங்களுக்கெல்லாம் அந்த ஆசையை தூண்டுவது போல் மன்மத ஆசையையும் மோகத்தையும் கிண்டில் பண்ணுறவங்க, தூண்டுறவங்க, இன்ஸ்டிகேட் பண்ணுறவங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போது முதல் லைனில் மத யானையை போல் நடக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லைனில் அவங்களுடைய க்ளோரி, அவங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு எல்லாம் சொன்னாங்க. 3வது லைனில் அவங்க எந்த மாதிரி அழகாக ஜென்டிலாக அவங்க மூமெண்ட்டை பார்த்தா பார்க்குறவங்களுக்கே அந்த ஆசை வரும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 லைனில் அவங்க ஜென்டில் பிஹேவியர், அவங்களுடைய அந்த நளினமான மூமெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. மதையான நடக்கிறதுக்கும் இதில் சொல்கிற மாதிரியான நடைக்கும் எவ்வளோ கான்ட்ராஸ்ட் இருக்குது இல்லையா? அதே தான் இதுக்கு முன் பாட்டுலேயும் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்த்தோம். அங்கே மல்லருங்களோட ஃபைட் பண்ணுவாங்க, அப்புறம் செடி கொடிங்களோட நல்லா
உட்காந்து ரொம்ப டைம் பாஸ் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இதுலேயும் முதல் லைனில் அந்த மாதிரி அதான் இது மதம் பிடிச்ச யானை மாதிரி இருக்கிறவங்க அப்படி நடக்கிறவங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அழகையும் அவங்களுடைய மகிமைங்க பெருமைங்களையும் பார்க்குறோம். அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் காமிச்சிருக்காங்க இந்த 2 வேர்சஸ்லேயுமே. ஸோ ஹர் கான்ஃப்ளிக்டிங் குவாலிட்டிஸ் அதுதான். இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்கன்னு அர்த்தம். சில பாட்டுங்களை இதுக்கு முன்னையும் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சண்டையும் போடுவாங்க, இந்த மாதிரி ஒரு டான்ஸும் பண்ணுறாங்க அப்படின்னு கூட பார்த்தோம். அப்படி அவங்களுடைய அந்த கான்ஃப்ளிக்டிங் குவாலிட்டிஸ் எல்லா மாதிரியும் இருக்க முடியும் அவங்களால. நம்ம மனுஷாலால் தான் முடியாது. நம்ம ஒரு மாதிரி தான் இருப்போம், இந்த மாதிரி இருந்தால் அப்படி இருக்க முடியாது அப்படியெல்லாம். அவங்களால இப்படியும் இருக்க முடியும். யுத்தம் பண்ணும்போது பயங்கரமாக பண்ணுவாங்க, நளினமாகவும் இருப்பாங்க அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த 2 பாட்டுமே, 11, 12. ஸோ அதை பார்த்தோம். அடுத்த ஆடியோவில் அடுத்த பாட்டு பார்க்கலாம். ஸ்ரீ துர்காயை நமஹ.